வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 கோடை மழை, தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் குறித்த முன்னோட்டம். வானிலை அமைப்பை பொறுத்து கண்ணோட்டம் பதிவிடப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 26 வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். அரபிக்கடல், வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை முதலில் பார்ப்போம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை 30 டிகிரியாக உயர்ந்திருக்கு. சுமத்ரா கிட்டையும் 30, சோமாலியாட்டையும் 30, இடையிலையும் 30, ஆங்காங்கே 29 இருந்தாலும் 30ஆக மாறப்போகிறது. ஆக இப்போ ஐஓடி ஸ்ட்ராங், அதாவது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, நடுநிலை. ரெண்டு பக்கமும் நீரோட்டம் வலுவாக சுட்டுட்டு இருக்கு. சோமாலியா முதல் சுமத்ரா வரைக்கும் நீரோட்டம் வலுவாக இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் முதல்ல அரபிக்கடலில் வெப்பத்தை உயர்த்திட்டு இருந்துச்சு. இப்போ வங்கக்கடலையும் வெப்பத்தை உயர்த்த தொடங்கிடுச்சு நீரோட்டம். அரபிக்கடலில் கேரள கடலோரம் 30 டிகிரிங்க, வங்கக்கடலில் கூட 29 தான், இலங்கையை ஒட்டி 28, 29 தான் இருக்குது. ஆனால் கேரள கடலோரம் போன மாதமே 30 ஆயிடுச்சு. அதனைத் தொடர்ந்து கர்நாடக கடலோரம் 29, மகாராஷ்டிரா கடலோரம் 28, குஜராத் கடலோரம் 27 இருக்கு. 26 இருந்தாலே போதும் நிகழ்வுகள் உருவாவதற்கு. 27 இருக்கு குஜராத் வரைக்கும். ஓமனை ஒட்டிய பகுதி மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதுவும் 25க்கு மேலே இருக்கு, 26 மாறப்போகுது. ஆக ஒட்டுமொத்த அரபிக்கடல் கோடை நிகழ்விற்கு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டிய தொடக்கத்திற்கு அரபிக்கடலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் சாதகமாயிடுச்சு. ரைட். வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலையும் நிகழ்வு உருவானாதான் தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக இழுக்கும். வங்கக்கடலையும் கோடை நிகழ்வு உருவாவதற்கு சாதகமாயிட்டு. ஏற்கனவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு உருவாவதற்கு சாதக அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுமத்ராவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி 29 இருக்கு. ஒரு சில இடங்களில் 30ஆகவும் மாறிட்டு இருக்கு. வேகமாக கடத்துகிறது கடல் வெப்பத்தை நீரோட்டம். கொல்கத்தா வரைக்கும் வேகமாக கடத்த தொடங்கியிருக்கு. இப்போ ஆந்திர பிரதேசம் வரைக்கும் 28ஆக மாறிவிட்டது. ஏற்கனவே 26க்கு கீழே இருந்துச்சு ஒடிசா. இப்போ ஆந்திர பிரதேசம் வரைக்கும் 26க்கு மேலே 28ஆக போயிடுச்சு. ஒடிசாவும் 27ஆக போயிடுச்சு. மேற்கு வங்கம் மட்டும் அது 26ஆக இருக்குது. அதுவும் 27, 28ஆக மாறிடும். அங்கே 28ஆக மாறும்பொழுது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி. ஆக வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் வேகமாக வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பம் கோடையிலேயே நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்குது வங்கக்கடலில். அதாவது கோடை இறுதி, அதாவது மே மாதத்தில் வங்கக்கடலில் நிகழ்வும், ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாதத்தில். அரபிக்கடலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது வலுவான நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்குது. ஆக வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், ஒட்டுமொத்த கடலோட நீரோட்டம், ஒட்டுமொத்த கடலோட வெப்ப உயர்வு, அதாவது வலுவான ஐஓடி, அதாவது நடுநிலை ஐஓடிலையும் வலுவாக ரெண்டு பக்கமும் வலுவாக இருக்குது. அதனால் இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்குது. தென்சின கடல்லேருந்து தான் நிகழ்வு உருவாகணும், தாய்லாந்து வளைகுடாவில் தான் நிகழ்வு உருவாகி வரணும்னு கிடையாது. இங்கேயே நிகழ்வுகள் உருவாவதற்கு தென்சின கடலை விட தாய்லாந்து வளைகுடாவை விட வலுவடைந்திருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல். ஆகவே பருவமழை, கோடை மழை, கோடை நிகழ்வுகள் அந்த வெப்பம் உயர்ந்தாலும் 104க்கு மேலே போகாதுன்னு ஏற்கனவே சொன்னதுலேயும், அதுக்கு அப்பப்போ வெப்பம் உயர்ந்தாலும் இடையிடையே கிழக்கு தென்கிழக்கு காற்று வந்து மழைப்பொழிவை, கோடை மழைப்பொழிவை கொடுப்பதற்கு, இடிமழைப்பொழிவை கொடுப்பதற்கு, சாதக காற்று சுழற்சி அமைவதற்கும் எல்லா அமைப்பும் சாதகமாக இருக்குது. சரி, அப்புறம் பசிபிக் பெருங்கடலுக்கு போகும். பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லானினா இருந்துச்சு.
லானினா தான் ஆசியாவிற்கு நல்ல மழைப்பிடிப்பை தரும். எல்னினோ வந்தால் அமெரிக்காவிற்கு தரும். ஆசியாவிற்கு மழைப்பிடிப்பு இல்லாமல் போயிடாது, புயல்களோட எண்ணிக்கை குறையும், அவ்வளோதான். ஆனால் இப்போது வரைக்கும் லானினா தான் இருக்குது, எல்னினோ உருவாகலை. ஆசியா பக்கத்துக்கு வெப்பநிலையை கடத்தி கொண்டு வரக்கூடிய நீரோட்டம் திரும்ப மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பத்தை கடத்தி, அதாவது ஆசியா பக்கம் மட்டும் வெப்பத்தை உயர்த்தாமல் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பத்தை உயர்த்துது. இதனால் தொலைவிலிருந்து நிகழ்வுகள் உருவாகி ஆசியாவிற்கு வருவதற்கு இந்த ஆண்டு சாதகம். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? தொலைவிலிருந்து நிகழ்வு உருவானா ஸ்ட்ராங்காகும் சிஸ்டம். தைவானுக்கும் சீனாவுக்கும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் இந்த பகுதிக்கெல்லாம் தொலைவிலிருந்து நிகழ்வு உருவாகி சாதகமாகும். ஆனால் தென்சீன கடல் வெப்பம் இப்போ தான் உயர்ந்துட்டுருக்கு. அதை விட குறைவாக இருக்குது தாய்லாந்து வளைகுடா வெப்பம். ஆனால் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உயர்த்தும் அளவிற்கு நீரோட்டம் பயணிக்க தொடங்கியிருக்கு. அதனால் பசிபிக் பெருங்கடலும் தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் சாதகமாக இருக்குது. ஆக இப்பொழுதைக்கு எல்னினோ கிடையாது. எல்னினோ வந்தாலும் அடுத்த ஆண்டு வந்தாலும் அது இந்திய பருவமழைக்குத்தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா அதாவது இப்போ எப்படி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ரெண்டு பக்கமும் சமமான வெப்பம் இருக்கோ அப்படிப்பட்ட சமமான வெப்பமாக நடுநிலையாக தான் முதல்ல மாறும். அதனால் நடுநிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஆசியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும். உலகத்திலேயே அதிக வெப்பமான கடற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பசிபிக்கை விட இந்திய பெருங்கடல் தான் உயர்ந்திருக்கு, 30 டிகிரியாக இருக்குது. அதே பசிபிக் பெருங்கடலில் கூட 30 இருந்தாலும் பரவலாக இல்லை. ஆனால் இந்திய பெருங்கடல் ரொம்ப நாளாகவே உயர்ந்திருக்கு வெப்பம். இதனால் அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்துது. அதனால் பருவமழை குறையும், வெப்பம் அதிகரிக்கும், இந்த பேச்சே வேண்டாம். வெப்பம் இடைக்காலம் அதிகரித்தாலும் 104க்கு மேலே போகாது. ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல 105 டிகிரி ஃபாரன்ஹீட் போனாலும் பார்த்திங்களா, எல்லா இடத்துக்கும் கிடையாது, கடலோரம் குறைவாக தான் இருக்கும். அவ்வப்பொழுது சென்னைக்கு எட்டினாலும் ஏதாவது நிகழ்வு உருவானால் மேற்கு காற்று வந்தால் மட்டும்தான், நிகழ்வுக்கு மேற்கிருந்து காற்றை கொண்டு வந்தால் மட்டும்தான் சென்னைக்கெல்லாம் வெப்பத்தை உயர்த்தும். வெப்பம் இயற்கை, அதாவது குளிர்சாதன அறையில் இருந்தவர்களும் ஏசிலேயே பயணிப்பவர்களும் வெளியே வந்தால் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். வெப்பநிலை மானியை நீங்கள் பார்த்து ஒப்பிட்டு பார்க்கணும். சராசரி வெப்பத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வழங்கக்கூடிய வெப்பநிலை பதிவு இன்றைக்கு இப்போ எப்படி வெப்பம் பதிவாக இருக்குங்கிறது ஒப்பிட்டு கூட புள்ளி விவரங்கள் வழங்கிடுவார்கள். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இன்றைய தேதியில் வழக்கமான வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கு. நாம் அனுபவிக்கிறது அதிகமாக தெரியுது. காரணம், நாம் கடந்த ஆண்டை மறந்துடுறோம். இது கோடை என்பதையும், இது மார்ச் இறுதி நாட்கள் ஏப்ரல் மாத கோடை காலத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்பதையும், இந்த நேரத்தில் 102 104 வர வேண்டிய நாள் தான். ஆனால் இப்போ வரைக்கும் 100 தான் தொற்றுருக்கு. 102 104 வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் வர என்று சொல்லியிருக்கிறோம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் வரும்னு சொன்னோம். இன்றைக்கி வியாழன், நாளை வெள்ளி சனியில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு மழை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதுக்கப்புறம் கேரளா கர்நாடகாவில் இடிமழையும், தமிழ்நாட்டில் மெல்ல கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி 3ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கப்புறம் 5ஆம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோரமெல்லாம் முதல் வார பிற்பகுதி 2வது வாரத்தில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. 3வது வாரத்தில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் ஒரு 3-4 நாளைக்கு தான் உயர்ந்திருக்கும். மீண்டும் இறுதி வாரத்தில் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது. இப்படி மாறி மாறி வெயிலும் மழையும் கலந்து இருக்கக்கூடிய வானிலை தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல 100 டிகிரிக்கு மேலே போனாலும், ஏதாவது ஒரு நாள் 105க்கு எங்காவது ஒரு இடத்துல போனாலும் 104க்கு கீழே தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கும். 100 டிகிரியை ஒட்டி தான் பெரும்பாலான இடங்கள் இருக்கும். கடலோரம் பெரும்பாலும் 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழையை பொறுத்த வரைக்கும் கோடை நிகழ்வு மழைப்பிடிவு, காற்று சுழற்சி மழைப்பிடிவு ஏப்ரலில் இருக்கிறது. ஏப்ரல் முதல் 2வது வாரம், முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரம் இருப்பது போல் 4வது வாரம் இருக்குது. மேலே வலுவான நிகழ்வு வங்கக்கடலை கண்டிப்பாக இருக்குது. அரபிக்கடல் இறுதி வாரத்தில் உருவாகுது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முன்கூட்டியே தொடங்கும் பொழுது கேரளா கடற்கரைக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா அது பருவமழை என்று அறிவிக்கப்படும். சற்று விலகி கேரளாவிற்கு மழைப்பிடிமாக கொடுக்காமல் போணுச்சுன்னா அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி ஜூன் 3, 4, 5 உருவாகி சரியான நாளில்
தென்மேற்கு பருவமழையை தொடக்கம், முன்கூட்டியே தொடங்கும் நிகழ்வால் பருவமழை தொடங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஏன்னா அரபிக்கடல் வெப்பம் மத்திய அரபிக்கடல் வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு. அதனால் லட்சத்தீவு அருகே உருவாகி கேரளாவுக்கு முதல் நிகழ்வு மழைப்பிடிப்பாக கொடுக்க போச்சுங்களா, அடுத்த நிகழ்வு தான் மழைப்பிடிப்பை கொடுக்கும். எது எப்படியோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நல்ல மழை கேரளாவுக்கு இருக்குது. ஒட்டுமொத்த நாடெங்கும் நல்ல மழை இருக்குது. இடிமழை இருக்கும். இந்த வருஷம் இடிமழை இருக்கும் தென்மேற்கு பருவமழையில். காரணம் மாசு தூசு அதிகமாக இருக்குது. வட இந்தியாவில் இமயமலை ஒட்டி அதிக கார்பன் குவியுது. பருவமழைக்கு முந்திய இடிமழையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத இடி மின்னல் தாக்கம் பீகார், ஒடிசா, மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி எல்லாமே, உத்தரப்பிரதேசம்லாம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் அதிகமான இடிமின்னல் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மே, ஜூன் மழையில் ஜூன் மாதம் பருவமழை கேரளாவில் தொடங்கி மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் போது அங்கே பெய்யக்கூடிய இடிமழையில் தான் நூற்றுக்கணக்கான இடி மின்னல்கள், அது சொல்லக்கூடாது, கடந்த ஆண்டு நிறைய பேர் இடிமின்னலில் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆண்டு அதை விட கூடுதலான இடிமின்னல் இருக்கும். ஆகையினால முன்னெச்சரிக்கை மேற்கு வங்கம் மற்றும் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், இமயமலை ஒட்டிய பகுதி, நேபாளம், இதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். பருவமழை சிறப்பாக இருக்குது. கடல் வெப்பம் சாதகமாக இருக்குது. நீரோட்டம் சாதகமாக இருக்குது. எல்னினோ குறித்த அச்சை போக்கிடுங்க. எல்னினோ குறித்து கவலைப்பட வேண்டாம். இடையில் வெப்பம் உயர்ந்தாலும் மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.